வணக்கம். கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டிலேயேவும். அதுக்கு 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், தண்ணி விடலை. 1/2 டம்ளர் ஜீனி, 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாகவும் ஜீனி போட்டுக்கலாம். ஜீனி இனிப்பு ரொம்ப வேணுங்கிறவங்க நல்லா 1/2 டம்ளர் வச்சுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லங்கிறவங்க 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம் ஜீனி. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பேனில் பாலை ஊற்றியாச்சு. இப்போ சிம்லேயே வச்சு காய்ச்சலாம். சிம்லேயே வச்சு காய்ச்சணும். பால் லேசாக சூடாக இருக்கும்போது இந்த ஜீனியும் போட்டுடலாம். அதாவது 2.5 டம்ளர் பால் எடுத்துக்கிட்டோன்னா 1/2 டம்ளர் 1 டம்ளர் ஜீனி போட்டுக்கலாம். அதுதான் கணக்கு. 2.5 டம்ளர் பால்னால் 1 டம்ளர் ஜீனி. இப்போ நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஜீனி சேர்த்துருக்கேன். இப்படி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லை பேக்கிங் சோடா போடுவாங்க, நான் பேக்கிங் சோடாலாம் போடலை. இப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கண்டென்ஸ்ட் மில்க் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம இனிப்பு எதுக்கெல்லாம் ஆட் பண்ணுவோமோ நல்லா திக்கனியாக வரணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாயாசத்துக்கு ஆட் பண்ணலாம், இளநீ பாயாசம் அதுக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கீர் பண்ணும்போது எதுக்கெல்லாம் இனிப்பு சேர்ப்போமோ அதுக்கெல்லாம் நம்ம இந்த கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும். இதை நல்லா கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இதை ஓரத்துல எல்லாம் படிய விடாமல் கிண்டணும். நான் இதோட அளவு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண வேண்டாம். 1 மந்த் வரைக்கும் இருக்கும். ஓரளவுக்கு நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி கனமான பாத்திரத்தில் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு திக்காக இருக்கு. பேக்கிங் சோடா போடுவாங்க, ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. பேக்கிங் சோடா யூஸ் பண்ண மாட்டாங்க. நானும் இதில் யூஸ் பண்ணலை. திக்காக இருக்கு. ரெடி ஆகிடுச்சு. கண்டென்ஸ்ட் மில்க் செஞ்சாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்படி ஊற்றினோன்னா கண்டினியூஸாக விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் பதம். இது மேலே வச்சுன்னா ரொம்ப திக்காகிடும், வேறு ஒன்றும் ஆகாது, திக்காகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் நான் கண்டென்ஸ்ட் மில்க் நம்ம வீட்டில் செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம், கடையில் தான் வாங்கணும்னு நினச்சேன். ரொம்ப ஈஸி, வீட்டிலையே செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.